விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வியாபாரமானது எப்படி நடக்கும், அதே போல் அவர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளின்படி அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி அமைஞ்சிருக்கு, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி அன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா வலுவாக சஞ்சரித்து வருகின்ற, அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷங்களும் நிம்மதிகளுமானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். துளசியும் தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுங்க. எடுத்த செயலை எளிதில் முடித்து வெற்றியும் காண்பீர்கள். உங்களுடைய ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாய் இருப்பதனால விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் என்றாலுமே அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. உடன்பிறப்புகளினுடைய வழியில் நடைபெறக்கூடிய சுப காரியத்தை முன்னின்று நீங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தையும் பார்த்தீங்கன்னா உருவாக்குகின்றார். அவரோடு உச்ச குருவும் இணைந்திருப்பதனால அதில் நன்மைகளானது நடைபெறக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளால் நிறையவே பார்த்தீங்கன்னா பெருமையானது சேரக்கூடும். பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். பாதியில் நின்ற பணியானது மீதியும் தொடரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாதியிலே நின்ற ஒரு பணியானது மீண்டும் பார்த்தீங்கன்னா தொடரக்கூடும். உடன்பிறப்புகள் உறுதுணையாகவே உங்களுக்கு இருப்பார்கள். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலைகளானது கிடைக்கக்கூடுங்க. அவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது பணிபுரியக்கூட வேண்டும் என்ற ஒரு ஆசைப்பட்டால் அந்த ஒரு ஆசைகளானது நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். விரையாதிபதியான அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயங்களானது பார்த்தீங்கன்னா அதிகமாகும் என்றாலுமே விரயத்திற்கேற்ற பணவரவுகளானது இருக்கக்கூடும். இடம் பூமி விற்பனையினால லாபங்களுமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகளினுடைய திருமண முயற்சியானது கைகூடும். நீண்ட தூர பயணம் பற்றிய திட்டங்களானது பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க. இடமாற்றம் வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனைகளானது நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடுங்க. உதாசீனப்படுத்திய உறவினர்கள் ஓடி இணைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்றங்கள் ஆச்சரியப்படும் படி பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்னு, அதாவது உங்களுடைய முன்னேற்றங்களானது ஆச்சரியப்படும்படி பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்னே சொல்லலாம். வியாபார முன்னேற்றங்களை கருதி புதிய கூட்டாளிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் இணைத்து கொள்ளலாமா என்று நிறையவே சிந்தித்து வருவீர்கள். மேலுமே கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதனால பணியில் நிரந்தரங்களானது ஏற்படுங்க. உயர்மட்ட அதிகாரிகளால் வாழ்வில் முன்னேற்றங்களானது கிடைக்கும். விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய நேரங்கள் இது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீச்சம் பெறுவதனால எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. முதலில் பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் அது சிறப்பாகவே பார்த்தீங்கன்னா முடியக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடுங்க. மறைமுக எதிர்ப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழானது கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களானது ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பரிசீலனைகளில் பார்த்தீங்கன்னா இருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கக்கூடும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையுங்க. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்ணானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பெண்களுக்கு சுபர் செய்திகளானது சேரும்.
சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகங்களும் உண்டு. மேலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு உறவுகள் தொடர்பான விஷயத்தில் வெற்றிகளானது ஏற்படுங்க, லாபங்களும் ஏற்படும். அசையும் அசையா பொருட்களினுடைய சேர்க்கையானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. தொழிலில் நிறைய மாற்றங்களானது ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பூமி பூஜைகள் போடுவதற்கான யோகங்களானது உண்டாகுங்க. புதிய வண்டி வாகனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். உள்ளூர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் என்று பார்த்திங்கன்னா கடல் கடந்து வரக்கூடிய பயணம், தொழில் நிமித்தமான பயணங்களை பார்த்திங்கன்னா மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வுகளானது பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றிகளானது ஏற்படுங்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கானது கூடும். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்குமே அனுகூலங்களானது ஏற்படுங்க. ஏற்றங்கள் நிறைந்த காலகட்டம். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும். ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடானது உங்களுக்கு சகல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்ஷ்மி ஸ்தோத்திரம் கேட்பது இது போன்ற விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகாயஸ்தானத்தில் ஆத்மகாரகன் சூரியன் சஞ்சரிப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடியானது விலகக்கூடும். தன்னம்பிக்கையானது கூடுங்க. எடுத்த வேலைகள் முடிவிற்கு வரும். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலைகளானது உருவாகும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடியானது உங்களுக்கு நீங்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது பதவி உயர்வுகள், இடமாற்றங்களானது கிடைக்கக்கூடும். வீடு வாகன வசதி வாய்ப்புகள் என்று பார்த்திங்கன்னா உங்களுடைய கனவானது இப்பொழுது நினைவாகக்கூடிய காலகட்டமாக காணப்படுது. சகோதரர்களுடைய ஆதரவானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ரம் அடைந்திருப்பதனால உங்களுடைய வேலைகளில் நிதானங்களானது வேண்டுங்க. எந்த ஒன்றாக இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும். இந்த நேரத்தில் தனக்காரகன் குருவும் அதேபோல் அஸ்தமனமாக இருப்பதனால, அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அஸ்தமனமாக இருப்பதனால உங்களுக்கு திட்டமிடமானது பார்த்திங்கன்னா சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. பொன்பொருள் என்ற கனவானது இப்பொழுது இந்த காலகட்டத்திற்கு பிறகு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். பெரியோரினுடைய ஆதரவு கிடைப்பதுடன் தெய்வ அருளுமே உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதில் சாமர்த்தியசாலியான உங்களுக்கு இந்த காலகட்டமானது கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரித்து வருவதனால உங்களுடைய செயல்களில் தடுமாற்றங்களும் குழப்பங்களுமே ஏற்படுங்க. நீங்கள் எடுத்த வேலைகள் இழுபறியாகும். மனதில் பதட்டங்களானது இருந்து கொண்டே இருக்கும். நானும் மோட்சகக்காரகன் கேது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வராங்க. அதனால் உழைப்புகளானது பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தாயாரினுடைய உடல்நிலையில் சங்கடங்களானது ஏற்படுங்க. தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்குமே பார்த்திங்கன்னா இடைவெளியானது உண்டாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வித்யாகாரகன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால அறிவுபூர்வமாகவே பார்த்திங்கன்னா செயல்படக்கூடிய உங்களுக்கு அதில் பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திட்டமிடாமல் சில வேலைகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈடுபட்டு சங்கடத்திற்கு பார்த்திங்கன்னா ஆளாகுவீர்கள். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என தெரியாமல் போகும். வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரத்தை பார்த்திங்கன்னா கணிக்க முடியாமல் போகலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதனால குழப்பம், வீண் சிந்தனை, எடுக்கக்கூடிய வேலையில் இழுபறிகளானது ஏற்படும். உங்களுடைய வழக்கமான திறமையும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளிப்படாமல் போகுங்க. உறவினர்களுடன் இருப்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். அதேபோல் இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால மறைமுக எதிர்ப்பு, உடலில் சங்கடத்தை பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடும். எதிர்பார்த்த பணமும் இழுபறியாகவே இருக்குங்க. குடும்பத்திலும் நிம்மதியற்ற ஒரு நிலைகளானது இருக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களை பாதுகாப்பார். திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகளில் வெற்றிகளானது உண்டாகும். வியாபாரம், தொழிலில் ஆதாயங்களானது கூடுங்க. உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகிச் செல்வார்கள். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம். அதிகாரியினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். தேவைக்கேற்ற பணமானது வரும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதனால நிம்மதியானது நீடிக்குங்க.
சங்கடம் ஏற்படாமல் போகும். புதியவர்கள் தலையீட்டை குடும்பத்திற்குள் அனுமதிக்க வேண்டாம். அதே போல் எதுவாக இருந்தாலுமே நீங்களே பேசி முடிவு எடுப்பது சிறந்தது. அந்நியரால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் அவர்களுக்கு இடமளிக்க வேண்டாம். பெண்கள் குடும்பத்தினர்களுடைய ஆலோசனையை ஏற்பது அவசியம். ஸோ இந்த நிலைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சுய சிந்தனையை பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவது சிறந்ததுங்க. அதே போல் விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.